Welcome to J. Raojit Talkies, where stories hit harder than beats. Cinema, இது உண்மையான vibe. Subscribe, bell on, share the fire. J. Raojit Talkies, stories in motion. தமிழக மக்கள் அனைவருக்கும் எனதே வணக்கம். மக்கள் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரே ஒரு கேள்வியை மட்டும் முன் வச்சு ஆரம்பிக்கலான் இருக்கேன். அதாவது ஒன்று தான், நீங்களும் ஒரு சாதாரண குடிமகன் தான், நானும் ஒரு சாதாரண குடிமகன் தான். நீங்களும் ஒரு லேமன் தான், நானும் ஒரு லேமன் தான். நீங்கள் ஒரு குற்றத்தை செஞ்சாலும் நான் ஒரு குற்றத்தை செஞ்சாலும் உடனடியாக காவல்துறை கைது பண்ணுவாங்க, உடனடியாக காவல்துறை விசாரணை பண்ணுவாங்க, கோர்ட்டுக்கு முன்னாடி நம்மளை நிப்பாட்டி ஜட்ஜு வந்து என்ன தண்டனையோ அதை கொடுக்க தான் போகிறாரு. நம்மளும் டிசர்வ் பண்ண தான் போகிறோம். நம்ம என்ன தவறுகளை செஞ்சோமோ அந்த தவறுக்கான தண்டனை நம்ம அனுபவிக்க தான் போகிறோம். காரணம் என்னென்னா, நம்ம எல்லாரும் எளிய மக்கள். தப்பு செஞ்சோன்னா கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். ஆனால் நீ வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது மேடையில் ஒரு பெண்மணி பேசுகிறாங்கன்னா, அந்தளவுக்கு நம்ம நாட்டில் பேசுகிறதுக்கான சுதந்திரத்தை கொடுத்து வச்சுருக்காங்க. பேசுகிறதுக்கான சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது, ஓகே ரைட்டு. நீ வாடா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கட்சியோட தலைவரை பார்த்து ஒரு பெண்மணி பேசுகிறாங்கன்னா, என்னோட கேள்வி ஒன்று தான், நீ யோக்கியமாக, நீ எந்தளவுக்கு தூய்மையான கரங்களை கொண்டு இருக்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பும்போது நம்ம தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மட்டும் கிடையாது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸான பல சேனல்ஸ்லேயும் இந்த நியூஸ் வந்துருச்சு. பாலிமரில் போன வாரம் தான், எனக்கு 2 வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், பாலிமரில் வந்த நியூஸ். நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படிங்கிற எனக்கு தெரில. பாலிமரில் அனைத்து ஆதாரங்களோட போட்டாங்க. எனக்கு சத்தியமாக எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு தெரியுமா? ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து இந்த பெண்மணி இப்படி பேசுகிறாங்க, நீ வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தினம் வீடியோ போட்டுகிட்டே இருக்காங்க. நீ பெரம்பூரில் போட்டிடுறியா, நான் வந்து அந்த களத்தில் நிற்கிறேன். சத்தியமாக நான் வந்து இவங்க பெரம்பூரில் விஜய்க்காக நிற்கிறாங்க, விஜய் எதிர்த்து பேசிட்டாங்க அப்படிங்கிறது காரணத்தே கிடையாது. விஜய்க்கு எதிராக பேசுனதுக்காக நான் வழக்கு போடணும்னா என்னை விட முட்டாளான ஒரு அட்வொகேட் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆதாரம் இருக்குது. ஆதாரம் இருந்த ஒரே காரணத்தினால விக்டிம்ஸ், பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரும் இருந்த ஒரே காரணத்தினால, ஆதாரம் இருந்த ஒரே காரணத்தினால எல்லா மீடியாஸும் பேசினாங்க. நம்ம சும்மா பேசிட்டு மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு அட்வொகேட்டாக நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பெட்டிஷனாக அழகாக டிராஃப்ட் பண்ணி ஒரு பென்ட்ரைவில் ஆடியோ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் போட்டு விக்டிம்ஸ் ஒவ்வொருத்தங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி, அந்த சும்மா நம்மளுக்கு விஷயம் தெரியும்ல, சும்மா எல்லாரும் மாதிரி வந்து பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனில் போய், சார் இந்த மாதிரி ஜூலி வந்து கிட்னி திருட்டில் ஈடுபட்டாங்க சார், கொஞ்சம் விசாரிங்க சார்னு சொல்லிட்டு சொல்லலை. சம்மந்தப்பட்ட வழக்கை வந்து பிரேமானந்த சின்ஹா என்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து விசாரிச்சுட்டு இருந்தார். அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு டைரெக்டாக நம்ம இந்த பெட்டிஷன் காப்பி எல்லாத்தையுமே அனுப்பிச்சுட்டோம். எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 20 days இருக்கும். அமிச்சதுக்கப்புறமா நான் மட்டும் அனுப்பலை, கார்த்திக்குமார்னு சொல்லிட்டு இன்னொரு நபர். ஸோ 2 பேருக்கும் தான் நாங்கள் 2 பேரும் தான் ஒட்டுமொத்த வழக்கை இந்த அளவுக்கு கொண்டு போயிட்டுருக்கோம். காரணம், நான் ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறதுனால இந்த வழக்கை நான் லீட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ லீட் பண்ணி கொண்டு போகும்போது எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, விசாரிக்கவும் செய்யலை. அதே மீன் டைமில் எங்களுக்கு எதிராக வந்து கிட்டத்தட்ட 8 பேர் டிவிகேலேருந்து யார், நம்ம ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள், நான் தான் A1 அக்யூஸ்டு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. நான் வந்து பெண் வன்கொடுமை செஞ்சுட்டேன்னா இதெல்லாம் அட்டாச் பண்ணி எங்களுக்கு எதிராக கமிஷன் ஆஃபீஸில் போய் இந்த பெண்மணி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு ஒருத்தங்களால தைரியமாக பேச முடியுதுன்னா இது யார் கொடுத்த தைரியம்? என்னென்னா, உறுப்பு வியாபாரம் செய்கிறதுங்கிறது சாதாரணது கிடையாது. ஒரு 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 அம்மா கிட்டே இருந்து அவங்களோட உறுப்பை ஆசை வார்த்தையை சொல்லி 5 லட்சம் 2 லட்சம் தரேன்னு சொல்லி அவங்களோட வியாபாரம் பண்ணியோ, இல்லை வந்து உங்களுக்கு நாங்கள் சீனியாரிட்டி பிரகாரத்தில் உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஆர்டர் 2 வருஷத்தில் உங்களுக்கு கிட்னி கிடைக்குதா, நான் 3 மாதத்தில் கிட்னி அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஏமாற்றி 10 லட்சம் 15 லட்சம் வாங்கி எல்லாத்தையும் நமக்கு அட்டாச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. நல்ல ஃபேர் அண்ட் லவ்லியெல்லாம் போட்டு நல்ல களத்தில் இறங்கி ஒரு 4 10 15 கொத்தடிமைகளை சேர்த்துட்டு நாங்கள் வந்து வரோண்டா, நீ இந்த தொகுதியில் நிற்கிறேன்டா, நீ வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சத்தியமாக நம்ம அந்தளவு பேசக்கூடாது. அநாகரிகமாக கீழே இறங்கி அவங்க பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. அப்படி பேசணுன்னு வைங்களேன், அவங்களுக்கும் படித்த நம்மளுக்கும் என்னதான் ஏன் வித்தியாசம்? நம்ம எல்லாரும் படித்து ஒரு விஷயத்த கரெக்டான விதத்தில் வந்து நம்ம அணுகிறோம். எப்படி இந்த கேஸை ப்ரொசீட் பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத அணுகிறோம். ஆனால் நம்ம இந்தளவுக்கு ப்ராப்பராக பண்ணும்போது, ப்ரொசீஜராக பண்ணும்போது அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கப்படலை. ஆக்ஷன் எடுக்கப்படாத காரணத்தினால இந்தளவுக்கு இந்த பெண்மணி பேசுகிறாங்கன்னா ஆளுங்கட்சியோட தயவா இல்லையா? பணம் பல்லாயிரக்கணக்கான கோடிகளில் பணத்தை இறக்குறாங்க திமுக. இப்போ வேறு ஒன்றும் இல்லை, இந்த கிட்னி கேஸ் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. கூப்பன் அந்த ஒரு மெத்தடை நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு எனக்கு தெரில. எல்லாருக்குமே மாதம் 2000 ரூபா 2500 ரூபா 3000 நாங்கள் வந்தால் தருவோம். இப்போ ஒரு 5000 எல்லாரோட அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டாங்கல்ல, இதெல்லாம் யார் காசு? நம்ம வீட்டு காசு, நம்ம வரி பணம். நம்ம வந்து நகராட்சிக்கோ மாநகராட்சிக்கோ பேரூராட்சிக்கோ ஊராட்சிக்கோ கட்டக்கூடிய பணம் எல்லாமே மேலே சென்றடையுது.
கட்டக்கூடிய ஒவ்வொரு வரிகளும் மேலே சென்றடையுது. இது என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. 8000 ரூபாய் கூப்பனா திமுக ஜெயித்து இந்த தேர்தலில் ஜெயித்துட்டாங்கன்னு வைங்களேன், உங்கள் எல்லாருக்குமே ஒரு கூப்பன் கொடுத்துருவாங்க. இந்த கூப்பன் கொடுத்துட்டு அவங்களுக்கு சார்ந்த ஏதாச்சும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வசந்தன் கோ இருக்காங்க. வசந்தன் கோ என்பது வந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வசந்தகுமார் அவருடைய பையன் விஜய் வசந்த் அவர்களால் நடத்தப்படுற ஒரு நிறுவனம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சரி வசந்தன் கோங்கிறது தமிழ்நாடு முழுவதுமாக இயங்கிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம். சரி ஓகே, நீங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு கூப்பனை கொடுத்துட்றோம். அதிமுக வந்து ஒரு 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 உத்தரவாதத்தை ஒன்று கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா மாதம் ஒரு 2000 ரூபாய் 2500 ரூபா கொடுப்போம், இதை தாண்டி உங்கள் எல்லாருக்குமே ஃப்ரிட்ஜு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் ஃப்ரிட்ஜு கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தாங்க. திமுக என்ன பண்ணாங்க தெரியுமா, 8000 ரூபாய்க்கான கூப்பன். காரணம் இது பக்கா ஸ்டாட்டிக்ஸ். என்ன ஸ்டாட்டிக்ஸ்னா, எல்லாருக்கு வீட்லேயுமே ஃப்ரிட்ஜ் இருக்கும், கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ் ஏதோ ஒரு இஎம்ஐல ஏதோ ஒன்று போட்டு வாங்கி வச்சுருப்போம். ஸோ இருக்க பட்சத்தில் எல்லாருக்குமே ஃப்ரிட்ஜு தேவைப்படுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறோம், உங்களுக்கு கூப்பனாகவே ஒன்று கொடுத்துட்றோம். 8000 rupees வேல்யூ உள்ள கூப்பன். இந்த கூப்பனை வச்சு என்ன பண்ணுங்கள், நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு எங்கள் கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு தான் நான் விஜய் வசந்த் அவருடைய வசந்தன் கோவை நான் சொல்லியிருந்தேன். காரணம் என்னென்னா, இது அவங்க கட்சியை சார்ந்த கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு நபரோட நிறுவனமாக இருக்கிற காரணத்தினால எல்லாருக்கிட்டையும் கூப்பனை கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் எல்லாருமே அங்கே போய் ஒரு 15,000த்துக்கோ இல்லை 20,000த்துக்கோ ஏதாவது ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களோட விருப்பப்பட்ட பொருட்களை உங்களால் வாங்க முடியும். ஸோ வாங்கும்போது 8000 ரூபாய் உங்களுக்கு மைனஸ் டிடெக்ட் ஆகிரும் நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களில். உங்கள் வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் எல்லாருக்கும் கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும். ஓ 5000 போட்டாங்க, 2000 போடுறாங்க, அடுத்து 8000 கொடுக்குறாங்க, இவ்வளோ பெரிய ஒரு அருமையான திட்டம் இல்லை. ஸோ இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் தெரியுமா, தாய்மார்கள் எல்லாரும் என்ன செய்யணும் தெரியுமா, திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுப்பீங்க. நீங்கள் எடுக்கும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரில, 2 கோடி ரேஷன் அட்டைகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. 2 கோடி ரேஷன் அட்டைகள், 2 கோடி × 8000 எவ்வளோ தெரியுமா, 16,000 கோடி. 16,000 கோடி ரூபாய் என்கிறது இந்த உங்களுக்கு கூப்பன் வழங்குறது. நீங்கள் மிக்சி வாங்குறதுக்கோ, கிரைண்டர் வாங்குறதுக்கோ, டிவி வாங்குறதுக்கோ, இல்லை ஏதோ வாட் எவர் வாஷிங் மிஷினோ என்ன வாங்குறதா இருந்தாலும் சரி, இந்த எல்லாத்துக்குமே செலவிடப்படுற தொகை எவ்வளோ தெரியுமா, 16,000 crores. இந்த 16,000 கோடி எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்குறேன். 16,000 crores எப்படி வந்துச்சுன்னு நான் கேட்குறேன். தெரில. ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஒரு நல்ல கட்டுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டெவலப்மெண்ட் கொண்ட பள்ளி இல்லை. வேறு ஊரா வீட்டு பிள்ளைங்களை விட்டுருங்க, நம்ம வீட்டில் என் வீட்டில் நான் ஒரு பிள்ளைய 10 மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு நாங்கள் வளர்த்து அந்த பிள்ளைய கஷ்டப்பட்டு ஒரு லெவலுக்கு கொண்டு வரும்போது பணம் இல்லாதனால கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு போய் நான் படிக்க விட்றேன். அங்கே படிக்கும்போது அந்த பிள்ளை அந்த ஸ்கூலோட சுவர் இடிஞ்சு விழுந்து என் பிள்ளை செத்து போயிடுச்சு. அப்போ என்னோட மனநிலை எப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு மட்டும் பணம் இருந்துச்சுன்னா நல்ல ப்ரைவேட் ஸ்கூலில் நான் கொண்டு போய் என் பிள்ளையை சேர்த்துருப்பேனே. நல்ல ஒரு அப்ராட்லேயோ இல்லை யூகேலையோ லண்டனில் எங்கேயோ ஃப்ரான்ஸில் எங்கேயோ கொண்டு போய் நான் வந்து என் பிள்ளைய சேர்த்துருப்பேனே. நல்லா படிப்பாங்க, நல்ல நாலேஜ் வளரும். பணம் இல்லாதனால பாமர ஏழப்பட்ட மக்கள்லாம் இந்த மாதிரி சேர்க்கும்போது இவங்க நம்மளோட ஓட்டை கவர்றதுக்காக இவனோட ஸ்டாட்டிக்ஸை பாருங்களேன். 2000 எலெக்ஷன் டைமில், 5000 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இது வந்து ஜஸ்ட் ஒரு டோப்பமைன். உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் நம்மளுக்கு சுரக்குது, டோப்பமைன்ங்கிறது. அதாவது என்னென்னா, இது போட்டோன்னா திருப்பி நம்மளுக்கு பணம் கிடச்சோன்னா இதெல்லாம் வாங்கிடலாம் அப்படிங்கிறது. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த 16,000 crores வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சிங்கன்னா, அந்த பிள்ளைங்க படித்தது மூலமாக நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டாங்கன்னா இந்த 16,000 கோடி இல்லை, 8000 ரூபாயெல்லாம் இல்லை, மாதம் 80,000 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு அந்த புள்ள வளரும். அதை பண்ணாமல், எந்த ஸ்கூல்லையும் டெவலப் பண்ணாமல், எதுவுமே பண்ணாமல், நம்மளுக்கு வந்து நம்ம காசுலேருந்து எடுத்து நம்மளுக்கு கொடுக்குறது மூலமாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுமா, ஜஸ்ட்டு ஒரே ஒரு விஷயம்தான், நம்மளை கவர்றதுக்காக இந்த ப்ராஜெக்டை கொண்டு வராங்க. திருப்பி நம்ம கேள்வி கேட்டோம்னா அதை கேள்வி கேட்குறதுக்காக ஒரு நபர் வரும்போது நீ வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிப்பட்ட கீழ்த்தனமான நபர்களை இறக்கி விட்டு, அவங்க எந்த அளவுக்கு பின்மணி கொண்ட நபர்களாக இருந்தாலும் அதை நம்மளை அக்செப்ட் பண்ண வைக்கிறாங்க பாருங்களேன். அதுதான் மிகப்பெரிய ஒரு கொடூரம். நம்மளையே ஒரு குற்றம் செஞ்ச நபரை அவங்க வந்து குற்றம் செஞ்சாங்களா இல்லையோ, வாட் எவர், அது தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லாத இடத்துக்கு தள்ளப்பட்டு ஜூலி என்கிற நபரை பேச வச்சு இன்றைக்கி நீ வாடா பார்த்துக்கலான்னு சொல்கிற அளவுக்கு இறங்கி நின்று தைரியமாக ஒரு பொது வழியில் பேசுகிறாங்கன்னா, தமிழக காவல்துறையும் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. சத்தியமாக எனக்கு ஆதங்கத்தில் தான் நான் பேசுகிறேன், தவிர வேறு ஒன்றும் கிடையாது. என்கிட்ட விக்டிம்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் கதர்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, விக்டிம்ஸ்னால் பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் உங்ககிட்ட சொன்னோன்னே மிரட்டுறாங்க அப்படிங்கிறது. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பாலிமரில் போட்டாங்க.
ஒரு ஆடியோ வந்துச்சு. அது ஆடியோவில் இருக்கிறது யார் தெரியுமா? ஜூலி என்ற நபரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஷர்மிளா. இந்த ஷர்மிளா என்ன பேசினாங்க தெரியுமா? ஆமாம், நாங்கள் மனித உறுப்பு வியாபாரம் செஞ்சது உண்மை தான், ஆனால் இதை நாங்கள் ஒரு சர்வீஸ் மைண்டில் செஞ்சோம். ஆக்சுவலாக சர்வீஸோ என்ன கர்மமோ, இந்த வியாபாரம் செஞ்சாலே டிரான்ஸ்பிளான்ட் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் 1994 என்ற சட்டத்தின்படி அது குற்றம். மினிமம் 10லேருந்து 20 லட்ச ரூபா தண்டனை, ஃபைனு. மினிமம் 10லேருந்து 20 வருஷத்துக்கான தண்டனை வழங்கப்படும். இப்போ ஏற்பட்ட குற்றங்களை செஞ்சேன் அப்படிங்கிறத வெளிப்படையாக பொது வழியில் ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு ஜூலிக்கு சம்மந்தம் இருக்குமா, இது ஜூலிக்கு தெரியாமல் தான் நடந்துச்சான்னு என்ற கேட்கப்பட்ட கேள்விக்கு இல்லை, ஜூலிக்கு இது தெரியும் என்று சொன்னதுக்கப்புறமாவும் இன்னொரு விக்டிம் என்னென்னா டேரெக்டாக 15 லட்ச ரூபா ஜூலிக்கிட்ட தான் பெசன்ட் நகர் பீச்சில் வந்து கொடுத்தேன் அப்படிங்கிறத சொன்னதுக்கப்புறமாவும் எந்த நடவடிக்கையும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது நம்ம நாட்டில் நம்ம எல்லாம் ஏமாத்துறோம்யா. நம்மளாம் ஒன்றுமே கிடையாது இல்லை. நம்ம மனித உறுப்புக்கும் இங்கே மதிப்பு கிடையாது, ஒரு மனிதனோட கருத்துக்கும் இங்கே மதிப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. பேசணுன்னா அரெஸ்ட் ஆகப்படக்கூடிய நபர்கள், விசாரிக்கப்படக்கூடிய நபர்கள், வழக்கு பதிவு செய்யப்படக்கூடிய நபர்கள் யாருக்கு மேலே தெரியுமா? நம்மளை மேலே, நமக்கு மேலே. எனக்கு எத்தனை வயசு ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? 24 வயசு. எனக்கு ஆசை இருக்காதா? நீங்கள் பார்க்கக்கூடியவங்க எப்பேற்பட்ட நபர்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஆஃப்டர் ஆல் 24 வயசான எனக்கு நான் ஒரு சமுதாயத்தை பிரச்சனையை எடுத்து பேசி பாதிக்கப்பட்ட மக்களுடைய ஒவ்வொருத்தவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 40 வயசு, 50 வயசு, 60 வயசு. ஸோ இப்போ ஏற்பட்ட நபர்களுக்காக நான் பேச போய் எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல், எனக்கு ஒரு சுதந்திரம் இல்லாமல், நான் பேசியும் அங்கே ஒரு விஷயம் நடக்கலை. நம்ம வந்து என்ன தான் பண்ணாலும் அங்கே அந்த நபரை கைது பண்ணலை, நம்மளுக்கு மேலே ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது. அதையும் தாண்டி நம்மளுக்கு ஒரு சுதந்திரமே பறி போகுது. வெளில போகும்போது ஒரு அச்சம், சுதந்திரமாக வெளில நடமாட முடியல, எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம எல்லாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இருக்குன்னு தான் எனக்கு தெரில. எவ்வளோ கத்துறோம். ஆனால் ஏதோ ஒன்று பண்ணி நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து எங்கள் ஊரையே முழுங்க நினச்ச மனோ தங்கராஜின்ற ஒரு மலை முழுங்கி என்ற அமைச்சரோட பதவியை தூக்கிட்டோம். இன்றைக்கி அவர் அமைச்சரும் கிடையாது, எம்எல்ஏயும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பதவியை தூக்கிட்டீங்க, சீட்டும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. அதை நம்ம சாதிச்சுட்டு இன்றைக்கி தற்சமயத்துக்கு நான் எங்களோட மாவட்டத்தை நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க. ஏன் தற்சமயத்துக்குன்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி அவர் செய்ய நினச்ச பல விஷயங்கள் உடஞ்சிருச்சு. செய்ய நினச்சா கொள்ளடிக்க நினச்சது. ஆனால் நாளைக்கு இன்னொருத்தவங்க வரும்போது அவன் என்ன பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அப்போது நம்ம பேசிகிட்டே தான் இருக்கணும், குரல் எழுப்பிட்டே தான் இருக்கணும். டெய்லி கத்தி இப்படியே இருந்தா ஏதோ ஒன்று இவர் அமைச்சர் பதவியில் தூக்கியாச்சு, சீட்டு கிடைக்கக்கூடாதுங்கிற வேலையை செஞ்சாச்சு. மக்களுக்கு ஏதோ ஒன்று தோமையார்புரம் என்ற கிராமத்து மக்களுக்கு நம்ம ஏதோ கத்தி அந்த மக்களுக்கு 15 கோடி 80 லட்சம் ரூபாய்க்கான நிதியை கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கி கொடுத்தோம். ஒரு ஒர்க் ஆர்டரை பாஸ் பண்ணுறதுக்காக வச்சோம். ஸோ ஏதோ ஒன்று நம்மளால், எனக்கு என்ன தெரியுமா, ஒரு சின்ன சந்தோஷங்கள் தான். சரி, நம்ம ஊரை காப்பாற்றுறதுக்காக ஒரு வேலையை செஞ்சோம். என் பக்கத்து ஒரு திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே அந்த மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய மக்களுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு பயனுள்ள நபராக இருந்த ஒரு காணப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? அந்த மக்கள் 15 வருஷம் 20 வருஷமாக போராடின ஒரு காரணத்தினால அந்த மக்களுக்காக நம்ம ஏதோ ஒரு 2 வீடியோ 3 வீடியோ பேசணும். அது மூலமாக கவர்மெண்ட் ஒர்க் ஆர்டரை பாஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சந்தோஷங்கள். ஓகே, நம்ம இந்த ஏஜில் நம்ம பண்ணதுக்கப்புறமா, நம்ம கற்றுனதுக்கப்புறமா இது நடந்துச்சு. அண்ணா நகரில் கரண்ட் கம்பம் இந்தளவுக்கு ஒரு பிரச்சனைக்குரியாக இருந்துச்சா, நம்ம அதை பேசணுமா, அது அடுத்த நாளே நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு சின்ன சந்தோஷங்கள். அவங்களுக்கு எப்படி கிட்னியை திருடி அது மூலமாக பணம் பார்க்குறது மூலமாக டோபமைன் சுரந்துச்சோ, மக்களுக்கு செஞ்சது மூலமாக மக்கள் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் உங்களால் எங்களுக்கு இவ்வளோ பெரிய வருஷமாக நாங்கள் போராட்டம் பண்ணது எங்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்லும்போது நம்மளுக்கு அந்த டோபமைன் சுரக்கும்ல, அது எத்தனை ஆயிரம் கோடியை கொடுத்தாலும் அந்த அந்த விஷயம் வரவே வராது, அந்த சந்தோஷம் வரவே வராது. நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். சமீபத்தில் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி என்னோடய விசிட்டிங் கார்டு ஒன்று அடிக்கிறதுக்காக ஒரு அம்மா கிட்ட, ஆன்லைனில் நம்பர் எடுத்து ஒரு அம்மா பேசியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் அதில் ஃபோட்டோ போட்டு அடிக்கிறதுக்காக கொடுத்துருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, ஃபோட்டோவை பார்த்து இது பண்ணும்போது இது யார் அப்படிங்கிறது அவங்க மருமகன்கிட்ட கேட்டிருக்காங்க. இது யார் கொடுத்தா இந்த ப்ராஜெக்டை அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி எனக்கு ஆன்லைன் ஃபோன் கால் மூலமாக வந்துச்சு அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இது நீ கொடுக்கக்கூடாது, திருப்பி நான் தான் கொடுப்பேன். ஸோ அந்த பையன் எப்போ வாங்க வராங்களோ அப்போ சொல்லு, நான் போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு 11:30 மணி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட போய் வாங்கும்போது. அப்போ போய் வாங்கும்போது அந்த அம்மா கையெடுத்து அந்த நம்மளை கும்பிட்டு, நல்லா இருக்கணும்ப்பா, நல்லா பேசுகிற, நல்லா மக்களுக்காக தொடர்ந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பும்போது, அவங்களுக்கு மோர் தேன் எனக்கு தெரிஞ்சு 50 இயர்ஸ் இருக்கும்.
ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பும்போது இதெல்லாம் நம்ம காண்ற சந்தோஷங்கள். ஆனால் இருந்தாலும் மக்கள் நம்ம எல்லாருமே ஒரு நல்லா இருக்கணும், ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை பார்க்கணுன்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கணும்னா, நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்றது என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்று தான். முடிஞ்சோட இந்த வீடியோ ஹைப் பண்ணுங்கள், ட்ரெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இந்தளவுக்கு குற்றம் செஞ்சும் ஆதாரம் இருந்தும் ஒரு நபரால் சமுதாயத்தில் இந்தளவுக்கு பேச முடியுது, நடமாட முடியுது, நீ வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சுதந்திரமாக நடக்க முடியுதுன்னா அது காரணம் வேறு யாரும் கிடையாது. அதிகார வர்க்கமும் அரசாங்கமும் அவங்களுக்கு துணையாக தான் இருக்கும். நம்ம பேசிகிட்டே இருக்கணும், தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கணும். தொடர்ந்து செஞ்சால் மட்டும்தான், அதை பரப்புனா மட்டும்தான் நம்மளால் நம்ம நினச்சதை சாதிக்க முடியும். பாமர மக்களுக்கான வெற்றியை நம்ம எடுத்து கொடுக்க முடியும். பண்ணுவீங்க நம்புறேன். இன்னொரு விஷயம், தயவு செஞ்சு இந்த 5000 தராங்க, 8000 தராங்க, 10,000 தராங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. இந்த திருட்டு பயல்களுக்கு மட்டும் மறுபடியும் வாக்களிச்சிடாதீங்க. நன்றி, வணக்கம்.